ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு குட்டி பிளாக் மார்னிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். காலையில் நான் பேக் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு சேர்த்து ஒரு விலாகை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் எந்திரிச்சதுமே ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட் டைமில் நம்ம நிறைய ஒர்க்கு முடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி காலையில் பேக்கிங் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணுறது. ஸோ எழுந்திரிச்சதுமே காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக சாதத்துக்கு அரிசி வேக வச்சு வைக்கிறதுக்காக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. நான் எப்போவுமே பொதுவாக குக்கரில் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் தான் குக்கரில் சமைக்கிறது. இல்லைன்னா இந்த மாதிரி ஓப்பனில் வேக விட்டு வடிக்கிறது தான் நான் செய்வேன். சாதத்தை நல்லா அரிசி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நிறைய தண்ணி ஃபில் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ அடுத்த வேலையாக நான் ஒரு சின்ன சைட் டிஷ்ஷு காலிஃப்ளவர் 65 தான் நான் இன்றைக்கி பண்ண இருக்கிறேன். கடைக்கு போன நேரம் இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஸோ அடுத்த நாளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். காலிஃப்ளவர் எப்போவுமே நம்ம குக் பண்ண எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா பாயிலிங் வாட்டரில் ஒரு கொதி போட்டு அதுக்கு பிறகு எடுத்து சமைச்சாதான் அதில் இருக்கிற குட்டி குட்டி புழுக்கள் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுனால அது கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா தான் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் அழகாக நம்ம கடைகளெல்லாம் வாங்குறது மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம காலிஃப்ளவருமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு சாஸ் பேனில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ண விட்டேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த ஹாட் வாட்டரில் வச்சுருந்தேன். அப்புறம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இன்னொரு பெரிய பவுலில் நார்மல் வாட்டரில் இந்த காலிஃப்ளவரை போட்டு எடுத்தோன்னா இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற சூடு எல்லாமே கம்மியாகி அதோடைய குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிரும். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி இட்லி தான் விட்டுருக்கிறேன். இட்லி விட்டு ஸ்டீம் பண்ண வச்சுட்டோன்னா அதுவுமே ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு ரெடியாகி கிடச்சிரும். நான் முந்தின நாள் வச்சுருந்த சாம்பார் கொஞ்சம் இருந்ததுனால ஸோ இட்லி விட்டு வச்சுட்டேன். ஸோ சாம்பார் காலையில் செஞ்சிட்ருக்கிற வேலை நமக்கு கொஞ்சமாக சேவ் ஆகிரும். இப்போ அடுத்ததாக நம்ம சிக்கன் 65க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அரிசி மாவுக்கு பதிலாக கிறிஸ்பினஸுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கோட் ஆகுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு சைடில் இருந்தாலே நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், அந்த டைமில் நம்மளுடைய இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம ரைஸுமே வேக வச்சது ரெடி ஆகிடுச்சு. நான் ரைஸ் வடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் குக் பண்ணி எடுத்துக்குவேன். ஏன்னா மோஸ்ட்லி வெரைட்டி ரைஸஸ் தான் காலையில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக சால்ட்டு போட்டு வடிகட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நம்மளுடைய காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்காக நான் ஆயில் விட்டு சுட வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் டைம் மார்னிங்கில் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுனால நான் சைடாக வெரைட்டி ரைஸஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், உளுந்து, கொஞ்சமாக இஞ்சி பீசஸ், கொஞ்சம் ஆனியன், கறி லீஃப் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் 1 கப் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ்
பிழிஞ்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுடைய லெமன் சாதமும் வந்து சூப்பராக ரெடியாகிரும். இப்போது அதே டைமில் வந்து நம்ம காலிஃப்ளவர் 65க்கு ஆயில் நல்லா வந்து சூடாகி இருக்குது. இந்த டைம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் மசாலாவை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். போட்டதுமே இந்த மாதிரி நிறைய பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பும் போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. கடைகளில் வாங்குகிற அதே டெக்ஸ்டர் வந்து இதில் கிடச்சிருந்து. கண்டிப்பாக வந்து நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் 65 ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி காலிஃப்ளவர் ஃப்ரையும் ரைஸுமே ரெடியாகி இருக்குது. இனி நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். ஸோ அழகாக வந்து இட்லிக்கு கூட சாம்பார் வந்து நல்லா சோக் ஆகுற மாதிரி விட்டு வச்சுட்டோம்னா ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்குமே நீட்டாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸையுமே வந்து பேக் பண்ணிட்டோன்னா சூப்பராக வந்து நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். ஸோ பசங்களுடைய லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ பசங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கிறதுனால காலையில் வீட்டிலேருந்தே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. எக்ஸாம் முடித்து சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி vlog வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.